மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற பாரம்பரிய ஜல்லிக்கட்டில் காளைகள் வாடி வாசலுக்கு அழைத்து வரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மனித நேயத்தையும் நட்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. 8 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வாடி வாசலுக்கு அழைத்து வரப்பட்டன. 8வது சுற்றுக்காக காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட போது மதுரை மேலவாசலை சேர்ந்த காளை உரிமையாளர் வினோத்குமார் மீது அவரது காளை காலால் தாக்கியது. இதனால் அவர் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. உடன் வந்த அவரது 2 நண்பர்கள் தங்களின் நண்பனை தனியாக விடாமல் கையில் தூக்கி கொண்டு சுமார் 500 மீட்டர் தூரம் வரை மருத்துவ முகாமுக்கு கொண்டு சென்றனர். ஜல்லிக்கட்டுக்காக காளையை அழைத்து வந்த தருணத்தில் நண்பனை காப்பாற்ற அவரது நண்பர்கள் ஓடிச் சென்ற நிகழ்வு அங்கிருந்த பலரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. வாடிவாசல் பின்புற பகுதியில் காளைகள் அழைத்து வரப்படும் போது சிறு சிறு விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும், விபத்து நேர்ந்தால் அருகிலேயே சிகிச்சை அளிக்கும் மருத்துவ குழு அல்லது ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் காளை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.